யூனிவர்ஸ் இப்போ வந்து நம்ம சாயாக இருக்கார். இப்போ பாபாவோட அந்த ப்ரெடிக்ஷன்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த எனர்ஜிக்குள்ளே நீங்கள் வரணும். ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலில் லிங்க் ஆகுவீங்க. ஓகேவா? அதுக்காக தான் லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஆக்ஷன் நீங்கள் எடுத்திங்கன்னா தான் உங்களோட எனர்ஜியை நாங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ ரீடிங் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களோட அந்த எனர்ஜி இங்கே லிங்க் ஆகிறதுக்கு தான் அந்த லைக் கொடுத்துட்டு பார்க்கும்போது உங்களுக்கான அந்த இது வரும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ரீடிங் முடிஞ்சதுக்கப்புறம் கமெண்ட்டில் ஓம் சாய்ராம் சொல்லி டைப் பண்ணுங்கள். சரியா? கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு பாபா என்ன கைடன்ஸ் கொடுக்குறாரு, அதுக்கு முன்னாடி பாபா கிட்டே நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, அதுக்கு என்ன ஒரு கைடன்ஸ், என்ன ஒரு ஸ்ட்ரகிள் உங்களுக்கு இருக்குது, அதுலேருந்து நீங்கள் எப்படி வெளியே வரணும் எல்லாமே கொடுக்குறாரு. ஓகேவா? சரி. இந்த பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணுறவங்க உங்களுக்கு வந்து ஃபேமிலி வந்து நல்ல ஒரு ஃபேமிலி பாண்டிங் வேணும்னு சொல்லி எதிர்பார்க்குற பர்சன் நீங்கள். உங்களோட குழந்தைகளோட உங்கள் வீட்டில் கூட 2-3 சில்ட்ரன்ஸ் இருக்கலாம், இல்லை மினிமம் ஒரு 1 or 2 சில்ட்ரன்ஸாவது இருப்பாங்க. உங்கள் பர்சனோட நீங்கள் வந்து இது வந்து ஃபீமேலாக இருக்கலாம், இல்லை மெயில் எனர்ஜியாக இருக்கலாம். ஏன்னா இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங் கைஸ். உங்களுக்குள்ளே நல்ல ஒரு லைஃப் பாண்டிங் இருக்குது. அது கொஞ்ச நாளாக வந்து ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க. அது என்னென்னா கார்மிக்காக இருக்குது. உங்களோட கார்மிக் சுச்சுவேஷனால் இதில் ஸ்ட்ரகிளாக இருந்திருக்கீங்க. ஃபேமிலி பாண்டிங் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்திருக்கும். பட் இனிமேல் வந்து நல்ல ஃபேமிலி பாண்டிங் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்கள் பர்சனோட உங்கள் குழந்தைங்களோட நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு என்ஜாய் பண்ணி வாழக்கூடிய அந்த அமைப்புகள்லாம் இருக்குது. ஒரு சிலர் வந்து இப்போ நீங்கள் ரொம்ப நாளாக வந்து ஃபேமிலியோடு இல்லை, வெளியூரில் இருக்கீங்க, அவங்கள பார்க்க முடியல, பேச முடியல அப்படின்னாலும் திடீர்னு நல்ல அவங்களோட ஃபேமிலியோடு வந்து இருந்து நீங்கள் வெளியில் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு கெட் டுகெதர் மாதிரி, இப்போ எப்படி நீங்கள் வந்து ஒரு பிக்னிக் போகிறீங்க, அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் ஃபேமிலியில் ஏற்படும். நீங்கள் வந்து இவ்வளோ நாள் ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலனாலும் இனி ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அந்த கார்மிக் சிச்சுவேஷன்லாம் சீக்கிரமே மறைய போகுது. ஒரு சிலர் அதை வந்து ஃபைனான்ஸ்க்காக கூட நீங்கள் மேபி அதுதானே சொன்னேன், அப்ராட் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் போயிருக்க சான்சஸ் இருக்குது. அப்படி இருந்தால் கூட சீக்கிரமே இந்த சிச்சுவேஷன் மாறும். ஓகேவா? ஃபர்தராக என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஒரு சிலர் வந்து ஃபேமிலியில் உங்களுக்கு இது வந்து ஒரு சிலருக்கு சொல்கிறேன், உங்களுக்கான அந்த என்ன சொல்கிறேன், நீங்கள் ஃபேமிலிக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. அந்த ஃபேமிலிக்கு வந்து மணி இன்கம் கொடுக்கறது, அவங்களுக்காக நிறைய யோசிப்பீங்க, அவங்களுக்காக நிறைய செய்வீங்க. அப்படி செஞ்சால் கூட உங்களுக்கு அந்த ஃபேமிலியில் வந்து உங்களை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு பேர் கிடையாது. சரியா? அந்த மதிப்பு மரியாதையும் இல்லாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்கீங்க. இது வந்து ஃபீமேலாக இருக்கலாம், இல்லைனா மெயிலாக கூட இருக்கலாம். நீங்கள் மோஸ்ட் ஆஃப் மெயில் எனர்ஜி காமிக்குது. நீங்கள் ஒரு அதாவது இந்த ஒரு சூழ்நிலை, உங்களை வந்து அப்டேட் பண்ணிக்கணும். நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்கன்னா உங்களுக்கு காரணம் ரொம்ப இலகிய மனசு நீங்கள். ஓகேவா? அதுதான் நீங்கள் ரொம்ப அந்த விஷயங்களுக்காக இது நீங்கள் வந்து உங்களோட ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்களை அப்படி தான் சுற்றி இருக்கிறவங்க உங்களை ஏமாற்றுவாங்க. நீங்கள் ஏமாறாதீங்க. உங்களை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் இருந்துக்காதீங்க. யூஸ் பண்ணிக்கலாம், பட் வந்து அதுக்கான அந்த இது கொடுக்கணும்ல, அதுக்கான அந்த மதிப்பு மரியாதை கிடைக்கணும்ல. மதிப்பு மரியாதை இல்லாத இடத்துல நீங்கள் என்ன தான் விழுந்து விழுந்து வேலை செஞ்சு நீங்கள் உங்களோட ஹெல்த்தையும் உங்களோட மைண்டையும் ஸ்பாயில் பண்ணிக்கணும். அது எங்கே இருந்தாலும் சரி. உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறேன், உங்களுக்கு நியாயமான விஷயங்களை நீங்கள் செய்யுங்க. ஆனால் ரொம்ப ஓவராக நீங்கள் போய்ட்டு இது பண்ணிக்காதீங்க. உங்களுக்கான அந்த விஷயங்களுக்கு எப்படி நீங்கள் அதை கொண்டு வரணும், உங்கள் கைக்குள்ளே அதை எப்படி கொண்டு வரணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு ஒரு ஃபியராக கூட இருக்கலாம். ஆனால் இப்போது இந்த ரீடிங் பார்க்குறீங்கள,
பாபா கிட்ட இன்டென்ஷன் வைங்க. உங்களுக்கு அந்த தைரியம் ஏன் வரல அப்படின்னா, உங்களோட சோலார் ப்ளக்ஸ் அந்த சக்ரா வந்து இம்பேலன்ஸில் இருக்கலாம் மேபி. நியூ சேஞ்சஸை உங்கள் மனசும் மைண்டும் வந்து முதல்ல அது வந்து சப்போர்ட்டிவாக இருந்தால் தானே நீங்கள் அதெல்லாம் ஆக்ஷன் எடுக்க முடியும். ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிங்கன்னா ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க. இந்த இந்த சுச்சுவேஷன் கண்டிப்பாக மாறி நீங்கள் வந்து என்னவா நீங்கள் வந்து நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்கான அந்த மதிப்பு மரியாதை கிடைக்கும். புரியுதா? நீங்கள் வந்து அதுக்கு உங்களை நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களோட பிளாக்கேஜஸ். இங்கே தான் நீங்கள் வந்து தப்பு பண்ணுறீங்க. அது நீங்கள் வந்து வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடமா இருக்கட்டும், ஆனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இப்படி தான். ஓகேவா? ஒரு சிலர் வந்து பிலோ 25 கீழே இருக்கீங்க, ஒரு சிலர் வந்து அபவ் 35 அந்த ரேஞ்சில் இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு நல்ல பர்சன் தான். நீங்கள் வந்து ரொம்ப அந்த ஃபேமிலிக்காக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய பர்சன். பட் உங்களுக்கான இந்த விஷயங்கள்லாம், உங்களுக்கான அந்த விஷயம் கிடைக்கணுன்னா நீங்கள் இந்த விஷயங்களை செஞ்சு தான் ஆகணும். ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, உங்களுக்கு எனக்கு வந்து அந்த மாதிரி பண்ணுறதுக்கே வரலம்மா, நான் என்ன செஞ்சாலும் இப்படி தான் என்ன பண்ணேங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க, ஒரு இதுவே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டால் கூட உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கல அந்த வீட்டில், அந்த இடத்துல, அந்த நீங்கள் ஒர்க் பண்ணுற இடமா இருக்கட்டும், உங்களோட ஃபேமிலியாக இருக்கட்டும். மோஸ்ட் ஆஃப் ஃபேமிலியாக தான் தெரியுது. ஒரு சிலர் வந்து உங்களோட அந்த பாஸ்ட் லைஃப் பற்றி ரொம்ப ஒரி பண்ணிகிட்ருக்கீங்க கைஸ். அது கார்மிக்காக இருக்குது ஒரு சிலருக்கு. ஓகேவா? ரொம்ப பயம் இருக்குது, ரொம்ப பதட்டம், பயத்தோடு இருக்கீங்க, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க. நான் சொன்னேன் இல்லையா, பாஸ்ட்டில் நீங்கள் நடந்த விஷயங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக்கோங்க, அதை மறுபடியும் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு ஹீலிங் வேணும் அப்படின்னா, ஹீலர்ஸ் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா பண்ணிக்கோங்க. நீங்களே பண்ணிக்கிறதா இருந்தால், உங்களுக்கு மெடிடேஷன் தெரிஞ்சால் மெடிடேஷனில் இது பண்ணுங்கள். மெடிடேஷன் வந்து எப்படி பண்ணணும், ப்ராப்பரான ஒரு குருமார்களுடைய கைடன்ஸ் இல்லாமல் பண்ணாதீங்க. நீங்கள் மெடிடேஷனுக்கு சில பேருக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். நான் என்கிட்ட வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மெடிடேஷன் கற்றுக்கிட்டிங்கன்னா எந்த லெவலோடு அதை நிறுத்தணும், அந்த பவரை நீங்கள் எப்படி உங்களோட லைஃபுக்கு யூஸ் பண்ணணும், அது வரைக்கும் தான் உங்களுக்கு சொல்லித்தரனே தவிர, நீங்கள் வந்து மெடிடேஷனில் இன்னும் அடுத்தடுத்த லெவல் போயிட்டுலாம், நீங்கள் மெடிடேஷனில் அடுத்தடுத்த லெவல் போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் என்ன ஆன்மீகத்திலேயே நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணணும். ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கான அந்த விஷயங்கள் நீங்கள் எப்படி உங்களை அப்டேட் பண்ணிக்கணும், பவர் ஆக்கிக்கணும், அது வரைக்கும் சொல்லி கொடுத்தா போதும். இன்றைக்கி யாரும் அந்த மாதிரி ப்ராப்பராக எதையும் ஒழுங்காக சொல்லி கொடுக்க மாட்டுறாங்க. அடுத்தடுத்து கற்றுக்கணுன்னு உங்களோட ஆர்வத்தை தூண்டி விட்டுட்டு நீங்கள் வந்து அது எங்கே நிப்பாட்டுறது? அந்த பவர் வந்துச்சுன்னா, அந்த எனர்ஜி உங்களோட அந்த ரூட் சக்கராலாம் சொல்லுவாங்க, ரூட் சக்கராவில் இருக்க எனர்ஜி மேலே எழும்பிடுச்சுன்னா, அதுக்கப்புறமா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? அதை கண்ட்ரோல் பண்ணி எப்படி உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது? எதுவுமே இன்றைக்கி வந்து ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லை. நிறைய பேர் ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க. நான் அதனால தான் சொல்கிறேன், நம்மக்கிட்ட வந்து கிளாஸ் கற்றுக்கோங்க. உங்களுக்கு யோகா கற்றுக்கணுமா, எப்படி நீங்கள் வந்து எந்த லெவலில் வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதை எப்படி உங்களோட பர்சனல் லைஃப்பில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், உங்களை எப்படி பவராக வச்சுக்கணும், எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன். ஓகேவா? உங்களை சுற்றி நிறைய காசிப் போயிட்டுருக்கு ஃபேமிலியில். நீங்களும் வந்து கொஞ்சம் அவங்களோட ஈகோலாம் பார்க்குறீங்க. அந்த பாஸ்ட் லைஃப் பர்சன் கிட்ட நடந்த அந்த விஷயங்களை நினச்சி பார்த்துக்கிட்டே இந்த பயம், பதட்டம்லாம் வருது. இந்த ஃபெயிலியர்ஸ்லாம் உங்களை வந்து மூவ் ஆன் பண்ண விடாமல், ஆக்ஷன் எடுக்க விடாமல் பண்ணிகிட்ருக்கு கைஸ். ஒரு சிலருக்கு வந்து உங்களை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன், நீங்கள் நியூ லைஃப்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வராங்க. ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருக்குது, பிரேக்கப் காமிக்குது, இம்பேலன்ஸ். ஓகேவா? ஒரு தேர்ட் பார்ட்டினால் உங்களுக்கு மணிலையும் சரி, மணி இம்பேலன்ஸ் இருக்குது. அதே மாதிரி உறவுகள் ரீதியான பிரச்சனைகளும் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து நியூ ப்ரப்போசல் வருது. அந்த நியூ ப்ரப்போசல் நம்பி நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறதா, இல்லைன்னா வந்து வேறு, அதாவது ஒரே நேரத்தில் 2 ப்ரப்போசல் வருது அப்படி சொல்லுவாங்கள்ல, ஒரே நேரத்தில் 2, 3 இது வருது.
அது எந்த டைரக்ஷன் செலக்ட் பண்ணுறது ஒரு கன்ஃபியூஷன். ஓகேவா? அதில் ஒரு பேலன்சிங் வேணும். எது நல்லது, எது கெட்டது, எது எது வந்து ட்ரையாக இருக்குது, எது வந்து உண்மையிலேயே நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். சரியா? ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரிலாம் டிசிஷன் மேக்கிங் வேணும், இது செலக்ட் பண்ணுறதா அதை செலக்ட் பண்ணுறதா கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. பர்சனல் ரீடிங்க்கு வாங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங்கில் லேகிங் இருக்குன்னாலும் அதை கிளியர் பண்ணி தருவேன். ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து நியூ பிகினிங்ஸ், உங்களோட பழைய சைக்கிள் முடிஞ்சு நியூ சைக்கிள்ஸ் வருது. 7 சக்ரா இம்பேலன்ஸில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த விஷயங்களும் உங்களுக்கு வந்து எது சூஸ் பண்ணுறது. இப்போ வந்து சில பேருக்கு பிரேக்கில் இருக்கிறனால ஒரு கன்ஃபியூஷன், ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க கைஸ். பேலன்சிங் வேணும்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து நீங்கள் உங்களோட பர்சன்கிட்ட ரொம்ப, அதாவது உங்களை யாரோ தேர்ட் பார்ட்டி வந்து உங்களை வந்து அப்படியே ஒரு ஸ்லேவ் மாதிரி, அடிமை மாதிரி வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு சுதந்திரம் இல்லாமல் இருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இதுலேருந்து நீங்கள் வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங்ஸ் இருக்குது. ஹார்ட் பிரேக்கில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரேக் இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஹீலிங் தேவைப்படுது கைஸ். ஓகேவா? இதுதான் பாபா இன்றைக்கி கொடுக்குற மெசேஜ் உங்களுக்கு. நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கூட ஒரு சிலர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. நீங்கள் ரொம்ப சீக்ரெட்டான பர்சன். உங்கள்கிட்டருந்து எந்த விஷயம் அந்த அளவுக்கு டக்குன்னு எடுத்துட முடியாது. ஹீலிங் தேவைப்படுது ஒரு சிலருக்கு. ஓகேவா? அதுதான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு சிலர் ரொம்ப பொறுமை, நிதானம், நேர்மை எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து லேக் ஆகிறீங்க. சரி, பார்த்துக்கோங்க. ஃபர்தராக வந்து ஏஞ்சல் மெசேஜில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இஃப் யூ பிலீவ், நம்பணுமா? நம்புங்கள். பாயில் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு பாபா என்ன மெசேஜ்? பிக் ஹாப்பி சேஞ்சஸ். கண்டிப்பாக ஒரு பெரிய நல்ல மாற்றம் வரும் அப்படிங்கிறாங்க ஏஞ்சல் மெசேஜில் பாபா. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? பிலீவ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ், வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ், சில வாரங்களில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த விஷயங்கள், அதுக்கான சைன்லாம் தெரியுங்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பாபா? அதையும் சொல்லிவிடுங்க. ஏஞ்சல் மெசேஜில் என்ன பண்ணணும்? ரிமைன் பாசிட்டிவ். நான் இதை தான் சரி, இது இந்த பிளஸ்ஸிங்ஸ்லாம் வாங்கிக்கணுன்னா அவங்களுக்கு என்ன பாபா கைடன்ஸ் கொடுக்க போகிறீங்க, என்ன சொல்ல போகிறீங்கன்னு இப்போ தான் கேட்டுகிட்டு இருக்கேன். ரிமைன் பாசிட்டிவ். இஃப் யூ பிலீவ், நம்பினால். ஓகேவா? அதை வந்து பாசிட்டிவாக இருங்க அப்படிங்கிறார். தொடர்ந்து வந்து உங்களோட இதில் பாசிட்டிவாக இருங்க. ட்ரஸ்ட் பண்ணுங்கள். நம்பிக்கை. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக வருது. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கிளியராக சொல்லுங்கள், கிளியராக கேளுங்க. கன்ஃபியூஷன் மைண்டில் இருக்காதீங்க. உங்களுக்கு அப்படி கன்ஃபியூஷன்லாம் இருந்ததுன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவை? பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணுமா? ஆரா சக்ரா பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணுமா? உங்கள் பர்சனுக்கு உங்களுக்கு வந்து ஆரா செக்கிங் பண்ணுமா? ஆரா ஸ்கேன் பண்ணி பார்க்கணுமா? அவர் உங்களுக்கான மேட்சிங்காக அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்து ரீடிங்கில் ஏதோ ரொம்ப பாவப்பட்ட ஒரு ஜீவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காரு. அவருக்கு அதுலேருந்து வெளியில் வரதுக்கான வழியெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காரு பாபா. ரொம்ப ஃபேமிலியில் வந்து ஒரு மெயில் எனர்ஜி இப்படி ஒரு ஸ்ட்ரகிளில் இருக்காங்க. ஆனால் நல்ல பர்சன் அவங்க. தயவு செஞ்சு நல்லவங்களை வந்து புரிஞ்சுக்கோங்க கைஸ். யாராவது அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்க இப்போ ஒரு நல்லவராக இருக்கவங்கள வந்து யூஸ் பண்ணி த்ரோ பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப பாவம். அடுத்தவங்களோட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை வெளியில் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் ஒரு அப்பாவிங்கள்லாம் கிடைச்சாங்கன்னா அவங்க கிடைச்சாங்கன்னு நினச்சி அவங்கள வந்து இது பண்ணாதீங்க, வருத்தி எடுக்காதீங்க. அவங்கள அந்த சாதுக்கள் திடீர்னு அவங்களுக்கு அவங்க வந்து இது பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கோவம் வந்து அப்புறம் நீங்கள் தாங்க மாட்டீங்க. அந்த மாதிரி தான். சரி, ஆனாலும் ரொம்ப இந்த காலத்தில் இவ்வளோலாம் இருக்கக்கூடாது. இப்போ வந்து கடவுளே வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா தான் அவர் ஹெல்ப் பண்ணுவார். நீங்கள் வந்து நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் உங்களோட இது எனக்கு இப்படி இருக்குன்னு நினச்சிட்டு போனீங்கன்னா கடவுள் கூட எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா? அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். இட்ஸ் அப் டு யூ. ட்ரஸ்ட் பண்ண சொல்லிட்டாரு, பிலீவ் பண்ண சொல்லிட்டாரு. ரிமைன் பாசிட்டிவாக இருங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ்
உங்களுக்கான அந்த இதை பிளெஸ்ஸிங்ஸ் வருதுன்னு சொல்லியிருக்காருப்பா. சரி, இப்போ இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் ஓம் சாய்ராம் சொல்லி டைப் பண்ணுங்கள் கைஸ். காட் bless யூ. குருச்சரணம்.